நம்ம போன்ல உள்ள கேலண்டரை விட 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கைகளால கணிச்ச கேலண்டர் துல்லியமானதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கூகுளே தோத்து போற அளவுக்கு வானிலை அறிக்கையை கொடுத்தவர் தான் உமர் கயாம். ருபாயத் கவிதைகள் எழுதின ஒரு காதல் கவிஞரா தான் உலகத்துக்கு தெரியும். ஆனா இவர் ஒரு வேற லெவல் சயின்டிஸ்ட். நம்ம அல்ஜீப்ரால எக்ஸ்ங்கிற ஒரு அன்னோன் வேரியபிளை கண்டுபிடிப்போம்ல, அதை கண்டுபிடிச்சது இவர் தான். ஒரு நாள் அவர் நாட்டு அரசர் அவர்கிட்ட வந்து, நான் ஒரு வேட்டையாடணும், எனக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் ஒரு நாள் குறிச்சு கொடுக்குறாரு. கரெக்டா அன்னைக்கு பயங்கரமான புயல் வீசுது. மக்கள் வந்து இவர்கிட்ட, என்னங்க நீங்க குறிச்சு கொடுத்த நாள்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப, இன்னும் 1 மணி நேரத்துல இந்த புயல் சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே புயல் சரியாகுது. இது ஏதோ பெரிய ஜோசியம் இல்லைங்க, இவர் முழுக்க முழுக்க கால்குலேஷன்ஸ்னால இதை செஞ்சிருக்காரு. இது பியூர் அட்வான்ஸ்டு சயின்ஸ். அது மட்டும் இல்ல, நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கல்லறை மேல வடக்கு காத்து ரோஜா பூக்களை கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு அவரோட ஃபாலோவர்ஸ் அவரோட கல்லறையை பார்க்க போகும்போது பக்கத்து தோட்டத்துல இருந்து ரோஜா மலர்கள் அவரோட கல்லறைய மூடி இருந்துச்சு. இவரோட தத்துவம் என்ன அப்படின்னா, விதிய யாராலையும் மாத்த முடியாது. நாளைக்கு நினைச்சு பயப்படாதீங்க, நேத்திய நினைச்சு வருந்தாதீங்க, இந்த நிமிஷத்தை கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. இந்த விதியை பத்தின ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அரவிந்த் ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.